நண்பர்களே, நாம் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்டா, எங்களுடைய தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ போய்கொண்டிருக்கிறது எங்களுடைய தோட்டம். இந்த பாருங்கள், நான் இப்போ தோட்டத்துக்கு போகிறதுக்கு இது 4 சந்தி இடத்துல 4ஆம் சந்தி. சந்தியிலேருந்து இங்கால மாறினா இது எங்களுடைய தோட்டத்துக்கு போகிற இந்த போகிறது எங்களுடைய தோட்டத்துக்கு போகிற ரோட். நான் இப்போ தோட்டத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி நான் எங்களுடைய தோட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன்றதை நீங்கள் பாருங்கள். தென்னையை காட்ட போகிறேன், நாங்கள் தேன் தோடையை காட்ட போகிறேன். அடுத்தது எங்களுடைய வளவு, நாங்கள் விவசாயம் செய்கிறது, தோட்டம் செய்கிற கத்தரி, வெண்டி, கொச்சி, பைத்த எல்லாமே அங்கே போட்டு அறுவடை செஞ்சிட்டோம். 2025ஆவது ஆண்டு நாங்கள் செஞ்சு அறுவடை செஞ்சிட்டோம். இப்போ நாங்கள் இதை ஜனவரியில் தானே போய்கொண்டிருக்கிறோம். 2026ஆம் ஆண்டு நான் இப்போ அதை உங்களுக்கு காட்ட போகிறேன். போய்கொண்டிருக்கிறோம் பாருங்கள். இதுதான் எங்களுடைய அந்த தோட்டத்துக்கு போகிற வழி. இது எங்களுடைய தென்னை ஒன்று. இது நல்ல காய்ச்சி இருக்குது பாருங்கள், நல்ல காய் இருக்குது, இதில் நிறைய காய். அப்படியே நான் போகிறேன் பாருங்கள், நிறைய காய் இருக்குது. இது தென்னை காய்ச்சி இருக்குது பாருங்கள். சின்னதுலே காய், உயர்ந்தில்லை, நாம் நின்றே ஆயிடலாம், அந்த அளவுக்கு காய்ச்சி இருக்குது. பதிஞ்சது இளங்கண்டு, சின்ன கண்டில் நிறைய காய் காய்ச்சிருக்குது. இப்போ இங்கால பாருங்கள், இப்போ நாங்கள் பயிர் செய்கிற தோட்டத்துக்குள்ளே போகிறோம். இன்னும் நாங்கள் அதை பயிர் செய்ய ஆரம்பிக்கலை, உழவெல்லாம் அடிக்கலை. மற்ற வீடியோஸில் எல்லாம் நான் உங்களுக்கு உழவடிக்கிறது, கண்டு வைக்கிற எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு அதில் நான் காட்டுவேன், நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் தென்னை வச்சுருக்கிறேன். இது எங்களுடைய சுற்றிலும் எங்களுடைய காணி தான். இந்த காணி முற்றிலும் இதை காட்டித்திருக்கிறேன். இது இங்கால எனக்கு இது ஒரு 1/2 ஏக்கர் இதில் இருக்குது. அங்கால இருக்குது 2 ஏக்கர், அதையும் உங்களுக்கு காட்டுவேன். அங்கே இருக்கிற 2 ஏக்கரையும் காட்டுவேன். இந்த வீடியோஸ்லேயே அதெல்லாம் உங்களுக்கு காட்டுவேன் பாருங்கள் நண்பர்களே. எல்லாம் நல்ல விளைச்சலை கொண்டு வரும். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு கத்தரி கண்டு எப்படி நாட்டுகிறது, அதுக்கு என்ன பசலை போடுறது, அதுக்கு எண்ணெய் அடிக்கணும், அது எப்படி காய்க்கும், அதனுடைய லாபம் எப்படி என்ற எல்லாமே உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு காட்டுவேன். இப்போ நான் அடுத்த தோட்டத்துக்கு போகிறேன், அடுத்த இடத்துக்கு போகிறேன். இது ரோட்டுக்கு இஞ்சால் இருக்குது. அடுத்த பக்கத்துக்கு போகிறேன். அது அங்கேயும் ஒரு பெரிய தென்னந்தோப்பு ஒன்று இருக்குது. அந்த தென்னந்தோப்புக்கு இருக்கிறது எங்களுடைய தென்னந்தோப்பு. அது இளங்கண்டு, இன்னும் அது காய்க்கல்ல, பாலை வந்துட்டு இருக்குது. இப்போ தான் பாருங்கள், வாழை வந்திருக்கு. இது 2 ஏக்கர் காணி இதில் இருக்குது. இது பெரிய காணி, 2 ஏக்கர். இதெல்லாம் அதிக லாபங்கள் தார காணி. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் எல்லாம் காட்டுவேன். நான் நாட்டுகிறத காட்டுவேன், எண்ணெய் அடிக்கிறத காட்டுவேன், காய் ஆகிறது எல்லாத்தையும் நான் காட்டுவேன். பாருங்கள், இதெல்லாம் முற்றிலும் அப்படியே என்னுடைய தோட்டம் தான். இதெல்லாம் அறுவடை செய்து 2025ஆம் ஆண்டு நாங்கள் அறுவடை செய்து, இப்போ இது டிசம்பர் மாதம் நாங்கள் விடுபட்டுருக்குது. இது டிசம்பர் மாதம் விடுபட்டு இப்போ ஜனவரிக்கு நான் காட்டுறேன். இன்னும் சாதாரணமாக ஒரு 10-12 நாட்களுக்குள்ளே நாங்கள் அதெல்லாம் காணிகளெல்லாம் துப்புரவு செய்ய ஆரம்பிப்போம். பயிர் இடுவதற்காக, பயிர் நாட்டுவதற்காக காணிகளை நாங்கள் சரி செய்வோம். நண்பர்களே, நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோஸை நீங்கள் பார்க்குற நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய ஹெல்ப் தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுகிற மற்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பார்க்கலாம், எங்களுடைய நாட்டுகிற அந்த நாட்டு விதைகளை பார்க்கலாம். பாருங்கள், இது தேன் தோடை எப்படி காய்ச்சிருக்குது பாருங்கள். தேன் தோடை எப்படி காய்ச்சிருக்கு பாருங்களேன், நிறைய காய். போன தடவை 2 காய் காய்ச்சிருந்தது. இந்த வருஷத்தில் நிறைய காய்ச்சிருக்கு தேன் தோடை. மரம் சின்ன கண்டாக இருக்கிறதுனால அதுக்கு அந்த காய் பார்த்த தாங்கி கொள்ள முடியலை. அப்படியே அது
கீழே தொங்கிட்டு இருக்கு, மண்ணிலேயே தட்டிட்டு இருக்கு பாருங்க, நிலத்தில் தட்டுது, அப்படி காய்ச்சிருக்குது, நல்ல காய்ச்சிருக்கு. இந்த முறை நிறைவான காய அது காய்ச்சிருக்குது. இது ஒரு தோட்டம், தென்னந்தோட்டம் இது. அந்த தோட்டையில் தென்னந்தோட்டத்தில் இது ஒரு தோட மரம் வச்சுருக்கிறோம். இந்த சைட்டில் அப்படியே தோடை நிறைய வச்சுருக்கிறோம். இந்த சைடில் தோடை நிறைய வச்சுருக்கிறோம். இந்த முறை இது மட்டும்தான் காய்ச்சிருக்குது. இங்கே தேசி மரம் இருக்குது, தோடை இருக்குது, பாருங்க எல்லாம் காய்ச்சிருக்குது, நிறைய காய்ச்சிருக்குது. பாலை வந்திருக்கு, தென்னம்புள்ளெல்லாம் பாலை வந்திருக்குது. இப்போ இது தோடை மரங்கள் இருக்குது, தோடை துளிச்சிருக்குது, தோடை துளிச்சிருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள், எல்லாம் தோடைகள், தேசி எல்லாம் வச்சுருக்கிறோம். தென்னம்புள்ளை இது பெரிய இது 3 தேக்க மரம் இந்த இடத்துல வச்சுருக்கிறோம். தேக்க மரம் வச்சுருக்கிறோம். இதெல்லாம் அதிக லாபம், மரங்களை அறுவடை செய்கிற காலங்களில் நிறைய லாபங்களை பெறலாம். தேக்க மரம் இது அரசாங்கத்தினால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது, வைக்க சொல்லி நாங்கள் வச்சிருக்கிறோம். அதனால் திருப்ப அறுவடை செய்கிற நேரம் அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு தான் அதை நாங்கள் அந்த தேக்க மரத்தை அறுவடை செய்யலாம். இதெல்லாம் எங்களுடைய தோட்டம் தான், இன்னும் உழவு செய்யலை, உழவடிக்கலை. அதனால் பாருங்கள் நண்பர்களே, எங்களுடைய பெரிய தென்னந்தோப்பு இது. சைட்டெல்லாம் தென்னம்புள்ளை வச்சுருக்கிறோம். இப்படி இதில் 2 ஏக்கர் காணி இந்த பகுதியில் இருக்குது. முற்றிலும் இதில் 2 ஏக்கர் காணி இருக்குது. இது இப்போ நான் இந்த செய்யப்பட்ட நிலத்தை தான் காட்டுறேன். இப்போ இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நாங்கள் அந்த வளவை உழவு பண்ணுறத காட்டுவேன். நிலத்தில் கண்டு வைக்கிறத காண்பிப்பேன். அதுக்கு என்ன எரு போடுறேன்னு சொல்லுவேன். அதற்கு என்ன பசலைகள் போடுறது, அடுத்து அதுக்கு என்ன அடிக்க வேணும், எல்லாம் உங்களுக்கு மற்ற வீடியோக்களில் நான் உங்களுக்கு காண்பிப்பேன். அதில் எப்படி லாபம் வருது, அதில் எந்த மாதிரி எங்களுக்கு காயாயெல்லாம். நீங்களும் தோட்டம் செய்கிறதற்கு இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் தவறாமல் அதை பார்க்கணும். பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக உங்களுக்கு அது அமையும். இந்த இடத்துல நான் காட்டுறது ஒரு நல்ல பயனுள்ள ஒரு வீடியோஸாக உங்களுக்கு அமையும். அடுத்தடுத்த கட்டங்கள் இந்த வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எங்களுக்கு உங்களுடைய ஹெல்ப் பண்ணுங்கள். நான் சொன்னதை போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் மற்ற வீடியோ காணொளிகளில் நான் உங்களை ஆசீர்வாதமான நிறைவான விளைச்சலோட இந்த தோட்டத்தை உங்களுக்கு நான் காண்பிப்பேன்.